அப்ப வலு விளக்காத ஒரு அன்பு என்ன என்று பார்க்கும்போது அல்லாஹ்வுடைய அன்பு மட்டும்தான் சகோதரர்களே. அதனால்தான் அல்லாஹ் சொல்கிறான், நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர். உன்னுடைய பொறுப்பாளிகளில் அல்லாஹ் தான் சிறந்தவன். உன்னுடைய பொறுப்பாளிகள் நிறைய பேர் இருப்பாங்க, எல்லாருமே ட்ரெயின்ல போற மாதிரி தான், எல்லாருமே இடையில இடையில இறங்கி போயிடுவாங்க. ஆனா கடைசி வரைக்கும் உன்னை ஸ்டேஷனா இன்ஜினாக இருந்து கொண்டு செல்வது என்னுடைய அன்பும் என்னுடைய நேசமும் மட்டும்தான். அதனாலதான் அல்லாஹ்வை பற்றி பிடிச்சுக்கிறணும், மற்றவைகளை பிடிச்சுக்கிறணும். ஆனா அல்லாஹ்வை புளியங்கொம்பா பற்றி பிடிச்சுக்கிறணும். அல்லாஹ்வை ஒருவன் அதிகமாக நேசிக்கும் போது காரண காரியங்கள் அனைத்தையுமே அவன் மீது பாரம் சாட்டி விட்டு தான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பான். உழைப்பை நம்புபவர், முயற்சியை நம்புபவர், அல்ஹம்துலில்லாஹ் அதோடு கூடி அல்லாஹ்வை அதைவிட அதிகமாக நம்புபவர் உலகத்திலும் வெற்றி பெறுகிறார். அந்த தவக்குலுக்கு பரிசாக மறுமை நாளில் உயர்ந்த சொர்க்கத்தையும் பெறுகிறார். ஒரு மூமின் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஓரிரு வரியிலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அற்புதமாக விளக்கினார். அந்த வசனத்தை தான் அவர் ஓதினார், ஹாபிஸ் அவர்கள் ஓதினார். ஹுவ மௌலாக்கும் நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர். அவன்தான் உங்களுக்கு எஜமானன். நிஅமல் மௌலா, எஜமானர்களிலேயே அவன்தான் நல்லவனாக ஆகிவிட்டான். வ நிஅமன் நசீர், உனக்கு உதவுபவர்களில் அவன்தான் மிகவும் பாக்கியமானவனாக நல்லவனாக ஆகிவிட்டான். மற்ற உதவிகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட எல்கைக்குள் முடங்கிவிடும் சகோதரர்களே. ஒரு தாயின் உதவி எடுங்கள், 10 மாதம் சுமப்பது அவளுடைய உதவிதான், பால் தருவது அவளுடைய உதவிதான், வளர்த்து ஆளாக்குவது குறிப்பிட்ட எல்கை வரைக்கும், கிட்டத்தட்ட ஒரு 25 வயதுக்குள் அவள் கொஞ்சம் சடைந்து விடுகிறாள். அதற்கு பிறகு அவனுக்கு ஏதோ ஒரு துணையை ஏற்படுத்தி கொடுத்து அவள் ஒதுங்கி விடுகிறாள். தந்தை சொல்லவே வேண்டாம். மகனை காலம் முழுக்க வச்சு காப்பாத்துற தந்தையெல்லாம் ரொம்ப ரேர், அற்ப சொற்பந்தான். கல்யாணம் முடிஞ்ச உடனேயே கொஞ்சம் நீ தனியா இருந்துக்கப்பான்னு சொல்லக்கூடிய தந்தை தாயெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். தனி கொடுத்தனம் வச்ச தந்தை தாயெல்லாம் பார்த்துருக்கிறோம். அந்த பிள்ளைங்க எதுவும் எதிர்பார்க்க மாட்டாங்க, அந்த மாதிரி எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனாலும் பரவாயில்லப்பா, நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறோம், நீங்க ஜாலியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியாக தனி கொடுத்தனத்திற்கு அனுமதிக்கக்கூடிய, மனமுவந்து அனுப்பக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அப்போ ஒரு குறிப்பிட்ட எல்கைக்குள் தாய் தந்தையினுடைய அன்பும் கூட வலுவிழந்து போகிறது. அதற்கு பிறகு மனைவியினுடைய அன்பு காலம் முழுக்க என்பது இருந்தாலும் கூட, வருமானமற்ற ஒரு கணவனை ஒரு மனைவி விழுந்து விழுந்து கவனிக்கிறாள் என்று சொன்னால் அது உண்மையான வார்த்தை அல்ல. அப்படி யாரும் கவனிக்கவும் மாட்டார்கள். காதல் இருக்கும், அன்பு இருக்கும், பாசம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் எதிர்பார்ப்பு அதை விட அதிகமாக இருக்கும் மனைவிடத்துல. நீங்க அவளுக்கு உழைச்சு கொடுக்கலன்னு சொன்னா அவ எப்படி உங்களை பாப்பா? நல்ல சம்பாதிக்கக்கூடிய கணவனை பார்க்கக்கூடிய மனைவியரை விட சம்பாத்தியம் இல்லாத கணவனுடைய மனைவிகள் கொஞ்சம் கம்மியா தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அதுவும் வலுவிழந்து போகும். பிள்ளைகளுடைய அன்பு சொல்லவே வேண்டாம். இப்புள்ள காலகட்டம் பெரிய அளவுக்கு கேள்விக்குறிதான். அல்லாஹ் ஒரு சில மக்களைத்தான் அருள் செய்திருக்கிறான். அந்த மக்களுடைய உள்ளத்தில் தாய் தந்தையை பற்றி உள்ள மிக அதிகப்படியான பாசத்தை நேசத்தை போட்டு விடுகிறான். அந்த மக்கள் தன்னுடைய தாய் தகப்பனை மிகவும் அழகாக கவனிக்கிறார்கள். ஆனால் அதுவும் கூட நிறைய இடத்தில் பொய்ப்பித்து போய்விடுகிறது, வலுவிழந்து போய்விடுகிறது. அப்ப வலு விளக்காத ஒரு அன்பு என்ன என்று பார்க்கும்போது அல்லாஹ்வுடைய அன்பு மட்டும்தான் சகோதரர்களே. அதனால்தான் அல்லாஹ் சொல்கிறான், நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர். உன்னுடைய பொறுப்பாளிகளில் அல்லாஹ் தான் சிறந்தவன். உன்னுடைய பொறுப்பாளிகள் நிறைய பேர் இருப்பாங்க, எல்லாருமே ட்ரெயின்ல போற மாதிரி தான், எல்லாருமே இடையில இடையில இறங்கி போயிடுவாங்க. ஆனா கடைசி வரைக்கும் உன்னை ஸ்டேஷனா இன்ஜினாக இருந்து கொண்டு செல்வது என்னுடைய அன்பும் என்னுடைய நேசமும் மட்டும்தான். அதனாலதான் அல்லாஹ்வை பற்றி பிடிச்சுக்கிறணும், மற்றவைகளை பிடிச்சுக்கிறணும். ஆனா அல்லாஹ்வை புளியங்கொம்பா பற்றி பிடிச்சுக்கிறணும். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு என்று நினைக்கிறேன், அவங்களுடைய உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு படுத்த படுக்கையா கிடப்பாங்க. நோய் முற்றி அவர்கள் மரணத்தை தழுவக்கூடிய ஒரு தருவாய். நிறைய பெண் மக்களை பெற்றிருப்பாங்க, நிறைய பொம்பளை பிள்ளைங்க. அதற்கு உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய காரியதரிசிகள்லாம் அவருடைய வீட்டிற்கு நலம் விசாரிப்பதற்காக செல்வார்கள். சென்று, அப்துல்லா நீங்க கவலைப்பட வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைச்சு நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம், இன்ஷா அல்லாஹ் அதற்குண்டான பொறுப்பு முழுக்க அரசாங்கத்தை சார்ந்தது. உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம்
நல்லபடியாக ஆக்கி கொடுப்பது எங்களை சார்ந்தது அப்படின்னு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஹஜ்ரத் அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் சொல்வார்களாம். அப்துல்லா சொன்னார்களாம், உமரே, நான் யார பொறுப்பாளியா ஆகியிருக்கேன் தெரியுமா? உங்களையோ அல்லது எங்க குடும்பத்தை சார்ந்தவரையோ அல்ல. நான் யார பொறுப்பாளியாக ஆக்கியிருக்கேன் தெரியுமா? என்னை படைத்த இறைவனை பொறுப்பாளியாக ஆக்கியிருக்கிறேன். என்ன பெரிய வார்த்தை! என் பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து கொடுப்பதிலிருந்து, அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை அமைத்துக் கொடுப்பதிலிருந்து, அனைத்திற்குமான வழியாக ஒரு மிகச்சிறந்த பொறுப்பாளியாக நான் இறந்து போனாலும் பரவாயில்லை, அவன் இறக்காத ஒரு பொறுப்பாளியை நான் நியமனம் செய்திருக்கிறேன். அவன்தான் அல்லாஹ். அவனிடமிருந்து, அவனுடைய வேதத்திலிருந்து கற்றுக் கொடுக்கப்பட்ட சூரா வாக்கியாவை என் பெண் மக்களுக்கு நான் கற்றுத்தந்தேன். அந்த பெண் மக்கள் இராக் காலங்களில் என்னுடைய மகள்கள், என்னுடைய குழந்தைகள் ஓதுகின்றன. நிச்சயமாக அந்த வாக்கியாவுடைய பரக்கத்தினால் என் பிள்ளைகள் நன்றாக வாழும் என்றான். நான் மனிதனை நம்பவில்லை அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு அந்த பெண் மக்களை கல்யாணம் முடிச்சவங்க எல்லாம் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் தெரியுமா உங்களுக்கு? தவக்குளுடைய ஒரு விழுக்காடு, தவக்குளில் ஒரு விழுக்காடு கூட குறைவில்லாத மனிதன் குறையில்லாத வாழ்க்கையை பெற்று விடுகிறான். உலகத்திலும் பெற்று விடுகிறான், அதற்கு பரிசாக மறுமையிலும் பெற்று விடுகிறான். அதைத்தான் அவர் ஓதினார். ஹுவ மௌலாக்கும் நேமல் மௌலா வ நேமல் நசீர். ஹுவ மௌலாக்கும் நேமல் மௌலா வ நேமல் நசீர். ஹுவ மௌலாக்கும் நேமல் மௌலா வ நேமல் நசீர். இதை உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் பதிவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த வசனத்தை ஓதிக்கொண்டே இருக்கணும். நாள்பட 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 இந்த வசனத்தை அர்த்தம் தெரிந்து விட்டதல்லவா? இந்த வசனத்தை ஓதி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள். வறுமை பயமுறுத்துகிறதா? பொருளாதாரம் நெருக்கடி உங்களை பயமுறுத்துகிறதா? பிள்ளைகளை பற்றியுள்ள எதிர்காலம் என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்ற அந்த கவலை உங்களுடைய நெஞ்சத்தை அடைக்கிறதா? என்ன வேண்டும் உங்களுக்கு? அல்லாஹ் பொறுப்பாளியாகிவிட்டால் எந்த கவலை உங்களுக்கு இருக்கிறது? எந்த கஷ்டம் உங்களுக்கு இருக்கிறது? அல்ஹம்துலில்லாஹ். அந்த சஹாபாக்கள் அந்த பொறுப்பை தந்தார்கள். தாபியன்கள் அந்த பொறுப்பை அல்லாஹ்விடத்தில் தந்தார்கள். பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முழுமையான முறையில் அல்லாஹ்வை சரணாகதி அடைந்து வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட பெண் மக்களுக்கும் நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். ஆண் மக்களுடைய ஹயாத்து நீளமில்லை, அவர்கள் சிறு வயதிலே இறந்து விட்டனர். 4 பெண் மக்களையுமே சிறந்தவர்களுக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ். ஹஜ்ரத் அலி சாதாரணமானவரா? கியாமத் வரைக்கும் சொல்லப்படக்கூடிய ஒரு அற்புதமான சஹாபி. ஹஜ்ரத் உஸ்மான் சாதாரணமானவரா? உஸ்மானே கனி என்று சொல்லப்படுகிறது. பணக்கார உஸ்மான், தேவையற்ற உஸ்மான் என்று சொல்லப்படுகிறது. ஆக எல்லோருக்கும் திருமணம் செய்து கொடுக்கப்பட்ட பெண் மக்களை திருமணம் செய்து கொடுக்கப்பட்ட அந்த குடும்பங்களே சிறந்த குடும்பங்களாக விளங்கின. வாழையடி வாழையாக அவர்களிடமிருந்துதான் வலிமார்களும் தோன்றினார்கள். அதனால் இறைவனின் மீதுள்ள நம்பிக்கையில் ஒரு விழுக்காடு குறைந்தால் கூட இந்த வசனத்தை ஓதி அல்லாஹ்விடத்தில் அந்த தவக்குலை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக.